சின்னதில் சர்ச்சுக்கு போனால் அங்கே வாசிட்ருப்பாங்க. அவங்க பக்கமாக ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருந்தது. என்னதான் கடவுள் அவ்வளோ இதாக அங்கே கஷ்டப்பட்டு தொங்கி ரத்தமெல்லாம் வழிஞ்சிருந்தாலும் இங்கே வாசிக்கிறவங்க தான் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க நம்மளை. அப்போ நம்ம ப்ரேயர் மேலே இப்படியே இருந்துட்டு மிஸ்டர் பின் மாதிரியே இப்படி இங்கேயே தான் பார்த்துட்டு இருந்தோம். அவங்க ஏதோ அட்ராக்ட் பண்ணுற மாதிரியே இருந்தது. அதனால் தெரிஞ்ச மாதிரி பாடுறது. ரேடியோ தான் டீச்சர், இளையராஜா தான் மானசீகம் அங்கேருந்து சொல்லி கொடுக்குறாரு. அப்படியே பாட்டு படிக்கிறது, அப்படி போய் ஒரு குழுவில் சேர்ந்துக்கிறது. இந்த மாதிரி ஒரு ஊரில் 20 பேருக்கு உப்புமா செஞ்சிட்டோம், நீங்கள் டைமுக்கு வந்துடுங்க, தொடங்கிடுங்க, 2 பாடகி தானே அப்படிலாம் கேட்பாங்க. அங்கே போய் இறங்கினதுக்கப்புறம் மேடை கொடுப்பாங்க. மேடையை ஒருத்தர் பிடிச்சிட்டு அந்த ஊருக்காரர் அவர் புதுசாக பார்த்துருப்பார். அந்த மைக்கெல்லாம் செட் பண்ணோன்னா மைக்கு மேலே அப்படி ஒரு மோகம் இருக்கும் அவங்களுக்கு. மைக்கை விடாமல் பேசிகிட்டே இருப்பாங்க. பேசி ரொம்ப கடைசியில் கொடுக்குறாங்கன்னு வைங்க. எங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் கூட்டமெல்லாம் உட்கார்ந்ததுக்கப்புறம் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் செட் பண்ணுறதுக்கு செக் பண்ணுறதுக்காக ஒரு தடவை அட் அ டைமில் எல்லாத்தையுமே வாசிப்போம் இல்லையா. அப்போது இந்த மணியே அப்படின்னு தொடங்கணும் இல்லையா. அந்த பாட்டு தொடங்கிறதுக்கு டைரக்டர் 1 2 3 4 எல்லோரும் மொத்தமாக எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் டஷ்ன்னு அடித்தோன்னே மேடைக்கு அடியிலிருந்து 2 கழுதை அப்படியே கத்திட்டு ஆடியன்ஸ் மேலே அப்படி ஓடுது. அப்படியே எல்லாம் ஊரெலாம் பறந்தடிச்சு அதுக்கப்புறம் திரும்ப அசம்பிள் ஆகி திரும்ப அவங்கள உட்கார வச்சு திரும்ப பாடுறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஏதாவது விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும்.